ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து காய்ச்சல் எல்லாமே சரியாயிடுச்சு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே ஃபைன் தேங்க்யூ. அப்புறம் வந்து நம்ம இன்னைக்கு எங்கள் வீட்டில் இட்லி தான் பார்த்துடுங்க. சரியா, எங்கள் அம்மா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் எது பெருசு தானே வைப்பாங்க. ஓகேவா, இட்லி வந்து நாங்கள் துணியில் தான் வைப்போம். ஓகேவா, சூடு 2 3 4. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கோயில் கூட தீபாவளி பொங்கல் அந்த டைமுக்கு மட்டும்தான் இப்படி அடுப்பக்கரையில் உட்காந்து நம்ம என்ன சாப்பிட முடியும். ஐயா ஃபஸ்ட்டு சின்னது தான் வைக்கணுமோ, சரி வைப்போம், 2 எடுத்து மாற்றுவோம். அந்த ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் இப்படி அவிப்போம். இப்படி அடுப்பங்கரையை சுற்றி ஆள் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இப்போ எல்லாம் இருக்குது, ஆள் இல்லை. எல்லாரும் தனித்தனியாக கல்யாணம் முடிச்சு பையாச்சு. ஆனால் அதை அந்த நேரத்தில் அந்த இட்லிக்கு அவ்வளோ சண்டை போடுவோம். ஆனால் இப்போ அதை நினைக்கும் போது என்ன சிரிப்பாக வருது. அது ஒரு அழகான மெமரி. உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இருக்கும், அது எப்படி இல்லாமல் இருக்கும். அது கூட என்ன சூடாயிட்டு. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூடி வச்சுக்கிடுவோம். அடுத்தவங்களுக்கு பொழப்ப கெடுக்கிறதுல கொஞ்சம் பேருக்கு அலாதி பிரியம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஒரு டிராவலுக்கு வீடியோ போட்டிருக்கேன். சரியா, அதுல இருந்து ஒரு 12ல இருந்து ஒரு 15 ஆட்கள் போறது மாதிரி உள்ள ஒரு வண்டி. சரியா, அது அப்பதான் புதுசா எடுத்திருக்காங்க. நான் அப்பதான் அதுல வீடியோ போட்டிருக்கேன். அதுல கமெண்ட் ஒரு 2-3 பேர், இந்த வண்டியில காஸ்ட் அதிகம், நிறைய பேர் போக முடியாது. அதைத்தானே நான் வீடியோல சொல்லியிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, சில வீட்டுல வந்து அவங்க ஒரு ஃபேமிலியில் ஒரு 10 பேர் இல்லைன்னா ஒரு 12 பேர் இருப்பாங்க. சிம்பிளாக ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு, ஒரு சின்ன டூர் போகிறதுக்குன்னு அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வண்டி. சரியா, அதில் வீடியோ அன்னைக்கு தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போயிட்டு அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணால் கூட ஓகே. அடுத்தது காஸ்ட் அதிகம், நீங்கள் போய் பார்த்தீங்களா? சரியா, இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, இப்போ நாங்கள்லாம் ஒவ்வொருக்கு போவோம்னு நினச்சிக்கோங்களா. லோட் ஆட்டோலையும் போவாங்க, டிம்போலையும் போவாங்க, டிராவல்ஸ்லையும் போவாங்க, பென்ஸ் பஸ்லையும் போவாங்க. ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விதமான ரேட்டு தான் இருக்கும். அதுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கோட பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு அவங்க என்ன செஞ்சுப்பாங்க, பிளான் பண்ணிப்பாங்க. ஓகேவா, அதை நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு. இது எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. கம்ஃபர்டபுளா யாருக்கு தேவையோ அவங்க போயிட்டு போவாங்க, நம்ம அதுல விலகிடணும். ஓகேவா, நம்ம வந்து அதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாதான் அதை நம்ம வந்து சொல்லணும். சொல்லுமே ஒரு குழப்பம் நடத்தலாம். அதை யாராவது கெடுக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் அப்படி. சரியா, ஓகே, புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பார்த்துடுங்க, அதுக்காக பார்த்துடுங்க. ஓகேவா, பிடிச்சதா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.